Hi students, this is Alex here. Exercise 4.3 miscellaneous practice problems. Question number 1. What are the angles of an isosceles right angled triangle? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன டயக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னும் போது அதில் ஐசோசெலஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த ட்ரையாங்கிளை வந்து ஏபிசி அப்படின்னு நேம் பண்ணா ஐசோசெலஸ் அப்படின்னும் போது ரெண்டு சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஸோ இது வந்து 90 டிகிரி இருக்கும். அண்ட் இப்போ வந்து இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறனால இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ நான் வந்து இதை எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து ஐசோசெலஸாக இருக்கிறனால இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம சம் ஆஃப் த ஆங்கிள் வந்து 180 அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி sum of angles equal to 180 degree. இப்போ இந்த sum of the angles பார்த்தீங்கன்னா angle A plus angle B plus angle C இருக்கு. இது 180. பட் angle A நம்ம வந்து x ன்னு எடுத்திருக்கோம். angle B வந்து 90, angle C வந்து x. டோட்டலா 180 ஆயிடுச்சு. இப்போ இந்த 90 வந்து அந்த பக்கம் போயிடும். இந்த x x சேர்ந்தா 2x ஆயிடும். ஸோ 2x வந்து 180 minus 90. ஸோ 180ல இருந்து 90 சப்ட்ராக்ட் பண்ணா இது 0, 18ல 9 போயிடுச்சுன்னா 9. ஸோ 2x equal to 90 அப்படின்னு வருது இல்லையா? ஸோ இந்த x வந்து 90 by 2. ஸோ இது டிவிஷன்ல வந்துடும். ஸோ 90யை 2ஆல டிவைட் பண்ணா 4 டைம் 8, பேலன்ஸ் 10 இருக்கு. ஸோ 5 டைம். அப்போ x வந்து 45. ஸோ 45 டிகிரி. இப்போ என்னென்ன ஆங்கிள்லாம் இருக்கு பாருங்க. ஆங்கிள் ஏ அப்படின்றது இப்போ 45 டிகிரி, ஏன்னா எக்ஸ் தான் 45. ஆங்கிள் பி அப்படின்றது இப்போ 90 டிகிரி. அதுக்கப்புறம் ஆங்கிள் சி அப்படின்றது மறுபடியும் 45. ஸோ அப்போ நமக்கு வந்து என்னென்ன ஆங்கிள்ஸ் ஆஃப் வாட் ஆர் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா தேர்ஃபோர் ஆங்கிள்ஸ் இன் ஐசோசெலஸ் right angle triangle. Angles in an isosceles right angle triangle are என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம் இருக்கு பாருங்க. அதை நம்ம ஒரு ஆர்டரா எழுதுனா 45 டிகிரி, 45 டிகிரி அண்ட் 90 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு ரெண்டு 45யும் ஒரு 90 டிகிரியும் இருக்கும். அதுதான் வந்து ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்மளால பார்க்க முடியும். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. which of the following correctly describes the given triangle அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ரெண்டு சைடு வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து ஐசோசெலஸ் வரும். அண்ட் ஒரு சைடு 10 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க. இட் இஸ் அ ரைட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இங்க ரைட் ஆங்கிள் வரல. ஸோ இது வந்து மோர் தென் 90 இருக்கு. ஸோ இந்த ரைட் அப்படின்ற வேர்டு இருக்கிறனால இப்போ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. இது வந்து கரெக்டா இதை சொல்லலை. இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்கிறது கரெக்டா டிஸ்கிரைப் பண்ணல. அப்புறம் இட் இஸ் அன் அக்யூட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது அப்டியூஸா இருக்கு. அதனால ஒரு அப்டியூஸ் இருந்தாவே அது அப்டியூஸ் ஆயிடும். ஸோ அக்யூட் அப்படின்றது தப்பு. அடுத்தது இட் இஸ் அன் அப்டியூஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்றது கரெக்டா இருக்கு. ஏன்னா இதுல வந்து கொடுத்துருக்க டயக்ராம்ல ஐசோசெலஸ் இருக்கு, ஒரு ஆங்கிள் அப்டியூஸ் இருக்கு. ஸோ அப்போ அப்டியூஸ் ஐசோசெலஸ் அப்படின்றது கரெக்ட். அதே மாதிரி அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 6 இருக்கனால ஐசோசெலஸ் ஸ்கேல் இன்னும் கொடுத்துருக்காங்க. அதனால இதுவும் தப்பு. ஸோ ஏபிடி வந்து கரெக்டா டிஸ்கிரைப் பண்ணல. வெறும் ஆப்ஷன் சி மட்டும்தான் இந்த டயக்ராமை கரெக்டா வந்து டிஸ்கிரைப் பண்ணது. அதாவது இது வந்து ஒரு அப்டியூஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3ல which of the following is not possible அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு அப்டியூஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிபிள். நம்ம ஒரு சின்ன டயக்ராம் வரைஞ்சி பார்க்கலாமா? இப்போ பாருங்க, ஒரு பெரிய லைன் எடுத்துக்கோங்க, இன்னும் நல்லா பெருசாகவே எடுத்துக்கோங்க. அண்ட் இது ரெண்டு ஈக்குவல் சைட்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் வந்து 6 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் இருக்கு அண்ட் இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்து பாசிபிள் ஆக்சுவலா.
ஸோ நாட் பாசிபிள் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்புறம் அண்ட் அக்யூட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பாசிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்யூட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளும் பாசிபிள் இல்லையா? நம்ம இன்னொரு டயக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ இதை மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே அக்யூட் ஆக்சுவலாக. ஸோ மூணுமே அக்யூட் அண்ட் இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் அப்படின்னும் போது அக்யூட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளும் பாசிபிள். அப்போ நம்ம இந்த ஆப்ஷன் எடுத்துக்க முடியாது. அண்ட் அப்டியூஸ் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுக்கும்போது நமக்கு எப்படி வரும்? இப்படி இப்படி இருக்கும். மூணு சைடும் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் மூணு சைடும் ஈக்குவலாக இருக்கும்போது நமக்கு வந்து இது எல்லாமே 60 60 60 அப்படின்னா ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னாவே இது எல்லாமே 60 60 60ன்னு வரும். ஸோ அப்போ அப்டியூஸ் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ வந்து இதுதான் வந்து நாட் பாசிபிள். ஸோ எது நாட் பாசிபிள் கேட்குறாங்க இல்லையா, அதனால இது எடுத்துருக்கும். அதே மாதிரி அக்யூட் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் பாசிபிள். ஏன்னா இப்போ இந்த டயக்ராமே இதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே அக்யூட்டாக இருக்கு இல்லையா, ஸோ இது பாசிபிள். அதனால நாட் பாசிபிள் போது இந்த ஆப்ஷன் எடுக்க முடியாது. ஸோ நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து அண்ட் அப்டியூஸ் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், ஏன்னா அதுதான் நாட் பாசிபிள். கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, இஃப் ஒன் ஆங்கிள் ஆஃப் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இஸ் 124னு கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த அதர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு சின்ன டயக்ராம் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் இருக்கு இங்கே. ஸோ அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி டயக்ராம் வரையணும். ஸோ இப்போ நம்மளோட டயக்ராம் பாருங்க. ஸோ ஒரு பெரிய லைன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு அப்டியூஸ் ஆங்கிளுக்கு மேலே வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த அப்டியூஸ் ஆங்கிள் தான் வந்து 124 இருக்க முடியும். ஏன்னா ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் தான் இருக்கும். இது 124 இந்த இடத்துல தான் வரணும். இப்போ நான் இதை வந்து ABC அப்படின்னு நேம் பண்ணால் இந்த ரெண்டு சைடும் நம்ம ஈக்குவல் சைடாக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இது ஈக்குவல் சைடாக இருக்கும்போது இந்த ஆங்கிள் வந்து எக்ஸ் இருக்கும், இந்த ஆங்கிளும் அதே வேல்யூ எக்ஸ் இருக்கும். இப்போ அதர் ஆங்கிள்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இப்போ நமக்கு சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இன் எ ட்ரையாங்கிள், சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இன் எ ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி இருக்கும். ஸோ ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் சி வந்து 180 டிகிரி இருக்கும். இப்போ இதில் ஆங்கிள் ஏ 124, இது எக்ஸ், இது எக்ஸ். இப்போ இது வந்து 180 வந்துருச்சு இல்லையா, அந்த 124 அந்த பக்கம் போயிடும். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் வந்து 2x. ஸோ 180 மைனஸ் 124. ஸோ 180லேருந்து 124 சப்ட்ராக்ஷன் பண்ணலாமா? 10ல் 4 போச்சுன்னா 6. இது வந்து 7 ஆகிடும். 7ல் 2 போச்சுன்னா 5. ஸோ 2x ஈக்குவல் டு 56 இருக்கு. அப்போ எக்ஸ் வந்து 56 டிவைட் பை 2. இந்த 2 டேபிளில் கட் பண்ணால் 2 2s are 4, பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 8. ஸோ அப்போ எக்ஸ் வந்து 28. அப்போ therefore the other angles are, அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கு இல்லையா, 28 and 28. ஸோ 28 டிகிரி and 28 டிகிரி. Question number 5. The diagram shows a square ABCD. If the line segment joins A and C, then mention the type of triangles so formed அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமை கொஞ்சம் நம்ம பெருசாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஸோ இங்கே ஏ அண்ட் சிஏ இப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ அண்ட் சிஏ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்போ வந்து ரெண்டு பார்ட்டாக இந்த டயக்ராம் வந்து ரெண்டு ஏரியாவாக பிரிஞ்சிருச்சு, ரெண்டு பார்ட்டாக பிரிஞ்சிருச்சு. ஸோ நான் டயக்ராம் ரெண்டாக பிரிச்சுட்டேன் பாருங்க. அந்த லைனை போட்டு அந்த டயக்ராமே நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். இப்போ மென்ஷன் த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. நீங்களே பாருங்க, இது ஸ்கொயர்ன்றனால இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து 90 டிகிரி இருக்கும். ஏன்னா ஸ்கொயர்ல 90 டிகிரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து இந்த சைட் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் வந்து ஈக்குவல் இல்லையா, அண்ட் இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கும். அப்போ நமக்கு என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து ரெண்டுமே வந்து ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ போத் ஆர் ஐசோசெலஸ் ரைட் angled triangles. So ரெண்டுமே வந்து isosceles right angled triangle. Question number 6 பாத்தீங்கன்னா, draw a line segment AB of length 6 cm னு கொடுத்திருக்காங்க.
at each end of this line segment AB draw a line perpendicular to the line AB ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு லைனும் வந்து இப்போ parallel-ஆ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து ஒரு ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கேல் எடுத்துட்டு நான் இப்போ டைரக்டாகவே 6 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வரைய போகிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல மார்க் பண்ணிடலாம். அண்ட் 6 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த இடத்துல மார்க் பண்ணணும். ஸோ ஸ்கேலில் இதை இப்படி கனெக்ட் பண்ணணும். ஸோ இதான் வந்து ஒரு லைன் செக்மெண்ட். ஸோ இப்போ இந்த லைன் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது ஏ, இது பி, அண்ட் இது வந்து 6 சென்டிமீட்டர். இப்போ at each end of this line segment AB draw a line perpendicular to AB கொடுத்துருக்காங்க. ஸோ செட் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. செட் ஸ்கொயர் எடுத்து இப்போ இந்த பாயிண்ட் ஏபியில் இப்படி வைக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா பாயிண்ட் பியில் வச்சுருக்கேன். ஸோ பாயிண்ட் பியில் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு லைனை வந்து இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ இப்போ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். இந்த பியில் வரைஞ்ச இந்த லைன் வந்து ஸோ இப்படி ஒரு லைன் வரைஞ்சிட்டோமா. இப்போ இது வந்து பாயிண்ட் கியூ அப்படின்னு இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து இப்போ லைன் பிக்யூ இருக்கு. இதே மாதிரி மறுபடியும் செட் ஸ்கொயரை எடுத்து இந்த லைன்ல இப்படி ஹரிசாண்டலாக இப்படி கரெக்டாக வச்சுட்டு அட் வெர்டெக்ஸ் ஏல வச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு ஒரு லைன் வந்து ஏல இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி நம்ம வரைய போகிறோம். ஸோ இப்போ இந்த லைன் நம்ம ஆரோ மார்க் போட்டுட்டு இங்கே பாயிண்ட் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம பர்பண்டிகுலராக வரைஞ்சிருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பர்பண்டிகுலர் சிம்பிள் போடணும். அண்ட் இந்த இடத்துலையும் பர்பண்டிகுலர் சிம்பிள் போடணும். அண்ட் இந்த இதை நம்ம இங்கே எழுதிடலாம். அதாவது ஆங்கிள் பிஏபி ஈக்குவல் டு 90 டிகிரி அண்ட் ஆங்கிள் QBA. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தது PAB, இது வந்து ஒரு 90 டிகிரி. அடுத்தது QBA, இது வந்து 90 டிகிரி. ஸோ அதை இங்கே நம்ம தனியாக எழுதிட்டோம். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா இப்போ இந்த ரெண்டு லைனும் பேரலான்னு கேட்குறாங்க. மறுபடியும் நீங்கள் ஸ்கேல் எடுங்க. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது என்னது ஏபி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர்னு தெரியும் இல்லையா. ஸோ நீங்கள் ஸ்கேல் எடுத்து ஆல்ரெடி நம்ம ஏபி இப்படி தான் நம்ம வரைஞ்சோம். இப்போ நீங்கள் வேற எங்கே இப்படி மூவ் பண்ணி பார்த்தாலும் இந்த ரெண்டு லைனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து அதே 6 தான் இருக்கும். ஸோ இதை நம்ம இன்னும் கரெக்டாக எப்படி சொல்லணும் அப்படின்னா ஸோ எந்த இடத்துல பார்த்தாலும் அதே 6 இருக்கு. பட் இப்போ நம்ம ஸ்கேல் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருந்துச்சுன்னா இந்த 6 வந்து கரெக்டாக காட்டாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்கேலை வச்சு ஒரு சேம் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ இங்கே இருக்கு இல்லையா, நான் இங்கே வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, அதே மாதிரி மறுபடியும் இந்த ஸ்கேலை எடுத்து இந்த சைடு வைக்க போகிறேன். ஸோ இந்த சைடும் அதே மாதிரி நான் 3 சென்டிமீட்டர் எடுத்தேன் அப்படின்னா அதை வந்து நான் பாயிண்ட் ஒய் அப்படின்னு நான் இந்த இடத்துல நேம் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாயிண்ட் ஒய். ஸோ இது ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து மறுபடியும் ஸ்கேலை வச்சு இப்போ ஏபி வந்து 6 இருக்கு இல்லையா. ஸோ மறுபடியும் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதே 6 கரெக்டாக இருக்கும். ஏன்னா எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கு ஃப்ரம் ஏ அண்ட் பி. ஸோ அது மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேற எந்த இடத்துல வச்சு பார்த்தாலுமே இது வந்து கரெக்டாக அதே 6 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அப்போ நம்ம சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து the distance between PA, line PA and QB are always 6 centimeter, measured. நம்ம எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா measured parallel to AB. ஸோ இப்போ parallel to AB தான் மெஷர் பண்ணணும். இப்போ இப்படி AB இப்படி இருக்குன்னா இதுக்கு பேரலாக இப்படி மெஷர் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம ஒரு பாயிண்ட் கீழே ஒரு பாயிண்ட் மேலேன்னு எடுத்தோம்னா இது 6 சென்டிமீட்டர் வராது, இது அதிகமாக வரும்.
ஸோ அதனால இப்படி மெஷர் பண்ணக்கூடாது. அதனால தான் மெஷர்டு பேரலல் டு ஏபி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது இப்போ ஏபி இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு பேரலாக நம்ம எங்கே மெஷர் பண்ணாலும் இந்த லைன் வந்து ஏபிக்கு பேரலாக இருக்கும். ஸோ the distance between PA and QB are always 6 cm measured parallel to AB. அதனால therefore the lines PA and QB are parallel. ஸோ நம்ம ரீசனோட ஏன் பேரலல் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அடுத்தது சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ். கொஸ்டின் நம்பர் 7. Is a triangle possible with angles 90 degree, 90 degree and 0 degree அப்படின்னு கேட்டிருக்காங்க. Y அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 90 டிகிரி 90 டிகிரி வச்சு நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ இது ஒரு லைன் இருக்கு, இது இன்னொரு லைன் இருக்கு. ஸோ நம்ம வந்து இது 90 டிகிரி, இப்போ நம்ம இன்னொரு ஒரு 90 டிகிரி வரைஞ்சோம் அப்படின்னா அந்த லைன் வந்து இப்படி வரும். பட் இது வந்து ட்ரையாங்கிளே ஃபார்ம் பண்ணாது. ஸோ 90 வச்சுட்டு இந்த 2 லைனை மீட் ஆகி இப்படி ஜாயின் ஆனால் தானே ட்ரையாங்கிள் வரும். பட் அது வந்து பாசிபிலிட்டியே கிடையாது, ஏன்னா இது ரெண்டுமே ஸ்ட்ரைட்டாக பேரலாக போகும். ஸோ இஸ் அ ட்ரையாங்கிள் பாசிபிள் வித் ஆங்கிள்ஸ் 90 and 0 அப்படின்னா நோ, இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா 90 டிகிரி இருக்க முடியாது. a triangle cannot have two right angles or two 90 degree அப்படின்னு சொல்லலாம். இல்ல இன்னும் புக்ல கொடுத்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா a triangle cannot have more than one right angle. So a triangle cannot have more than one right angle. இங்க 2 right angle இருக்கு, அதனால triangle வந்து பாசிபிள் கிடையாது. Question number 8 பாத்தீங்கன்னா which of the following statements is true அப்படின்னு கேட்டிருக்காங்க and why அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். எவ்ரி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் an isosceles triangle அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நீங்க ஒரு சின்ன டயக்ராம் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் நான் இப்போ ABC அப்படின்னு நேம் பண்ணிட்டேன்னா இது இதுக்கு ஈக்குவல், இது இதுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ எல்லா ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த சைடை கன்சிடர் பண்ணி இந்த சைடை கன்சிடர் பண்ணும்போது ஆக்சுவலாக எல்லாமே ஈக்குவல். பட் நீங்கள் ஏபி அண்ட் ஏசியை கன்சிடர் பண்ணும்போது அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு இல்லையா. அப்போ வந்து டிஃபால்ட்டாகவே ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஒய் அப்படின்னு வேற கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஏபி ஈக்குவல் டு ஏசி ஈக்குவல் டு பிசி அப்படின்னு வருது இல்லையா. இது வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்றனால இது மூணுமே ஈக்குவல். பட் நம்ம வந்து ஏதாவது 2 சைடு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. பட் ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு இருக்கு இல்லையா, அதனால therefore it is an isosceles triangle அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது 3 சைடு ஈக்குவலா இருக்கு, நம்ம 2 சைடு ஈக்குவல் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது அந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து ஐசோசெலஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுவே நீங்க பி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்ரி ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இஸ் an equilateral triangle அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இதுல வந்து நமக்கு ஏ பி சில வந்து 2 சைடு மட்டும்தான் ஈக்குவல், இது 2 மட்டும்தான் ஈக்குவல். ஸோ இப்போ நான் வந்து ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு எடுத்திருக்கேன், பட் இது நாட் ஈக்குவல் டு பிசி. அப்படி இருக்கும்போது இது ஐசோசெலஸா இருக்கு, பட் ஈக்குவலேட்டரல் கிடையாது. therefore it is not equilateral. It is not equilateral triangle. ஸோ ஐசோசெலஸ் இருக்கு, 2 சைடு ஈக்குவலா இருக்கு, பட் நமக்கு 3 சைடு ஈக்குவலா இருந்தால் தான் ஈக்குவலேட்டரல் வரும். ஸோ இது வந்து நம்ம நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லணும். இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எவ்ரி ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இஸ் an equilateral triangle அப்படின்றது நாட் ட்ரூ, பிகாஸ் ஏபி ஈக்குவல் டு ஏசி பட் நாட் ஈக்குவல் டு பிசி. அதனால இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கிடையாது, ஏன்னா 3 சைடு ஈக்குவலா இருக்கணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. இஃப்
ஒன் ஆங்கிள் ஆஃப் அன் ஐசோசலஸ் ட்ரையாங்கிள் 70 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. பட் அது எந்த ஆங்கிள்னு தெரியாது. 3 ஆங்கிள் வெதர் அந்த ஈக்குவல் ஆங்கிள் 70யா இல்லை தனியா இருக்கிற ஒரு ஆங்கிள் 70யான்னு தெரியாது. இப்போ ஃபைண்ட் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் த அதர் 2 ஆங்கிள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் 2 கேஸ் எடுத்துக்க போகிறோம். ஒன்று வந்து ஒரு டயக்ராம் இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இன்னொரு டயக்ராம் இங்கே எப்படி எடுத்துக்கலாம். ஸோ 2 கேஸ் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க 17 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து ஒன் ஆஃப் த ஈக்குவல் ஆங்கிளாக நான் இப்போ இங்கே கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ இதை 17 எடுத்துக்க போகிறேன். இன்னொரு கேஸில் அந்த ஈக்குவல் இல்லாத இன்னொரு ஆங்கிள் இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் 70 அப்படின்னு கன்சிடர் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இது ஏ பி சி, அதே மாதிரி இங்கே ஏ பி சி. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் let AB equal to AC in a triangle ABC. So AB equal to AC ன்றதை நம்ம எடுத்துருக்கோம். அப்போ if angle B equal to 70, then angle C is also 70. ஏன்னா இது வந்து ஐசோசலஸ் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆங்கிள் இருக்கும். இப்போ நான் ஆங்கிள் ஏவை கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் சி அப்படின்றது நமக்கு 180 டிகிரி வரும். ஏன்னா சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இங்க ட்ரையாங்கிள். ஸோ அதுக்கு ரீசன் வேணும்னா நம்ம இங்க எழுதிடலாம், இல்லை நம்ம அதை முதல்ல எழுதிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இன் ஏ ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுக்கும்போது ஆட் பண்ணா 180 வரும். இப்போ நமக்கு ஏ வந்து தெரியாது, பி வந்து 70, ஸோ அதை நான் 17 போட்டுட்டேன். அதே மாதிரி சியும் வந்து 70, ஸோ இது வந்து 180 ஆயிடுச்சு. இது ரெண்டு சேர்ந்தா 140. ஸோ ஆங்கிள் ஏ பிளஸ் 140 டிகிரி ஈக்குவல் டு 180. அப்போ இதுல இருந்து நம்ம ஆங்கிள் ஏவை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆங்கிள் ஏ எவ்வளோ வருது பாருங்க. ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 180 மைனஸ் 140. ஸோ 180ல இருந்து 140 சப்ட்ராக்ட் பண்ணா 0, இது 4. ஸோ ஆங்கிள் ஏ வந்து நமக்கு 40 டிகிரி வருது. அப்போ அதர் 2 ஆங்கிள்ஸ் என்னெல்லாம் இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா ஒன்று 70 and 40. ஸோ இங்க சொல்லும்போது therefore other angles are ஒன்று 17 அவங்க கொடுத்துருந்தாங்க, அந்த ஆங்கிள் பி வந்து 17 கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த டயக்ராம் படி ஆங்கிள் சி 70 அண்ட் ஆங்கிள் ஏ 40 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது சொல்லும்போது அதர் ஆங்கிள்ஸ் ஆர் 70 அண்ட் 40, 70 டிகிரி அண்ட் 40 டிகிரி. இதுவே இன்னொரு கேஸ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, நான் 70 வந்து இங்க எடுத்திருக்கேன். இப்போ ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி வந்து ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இது ஐசோசலஸ் அப்படின்னு எடுக்கும்போது இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ இது எக்ஸ் இது எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ லெட் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 70. இப்போ சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 எடுக்கும்போது இது 70 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 70 plus 2x equal to 180. அப்ப 2x equal to 180 minus 70. So 180 ல இருந்து 70 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வரும், 110 வரும். So 2x equal to 110 அப்படின்னா x ஓட வேல்யூ என்ன ஆகும், x equal to 110 by 2 டிவைட் பண்ணா 5 times 10 மறுபடியும் 55 டிகிரி வருது x. அப்போ ஒரு ஆங்கிள் நம்ம 70 எடுத்துட்டோம். Therefore, other angles are 55 degree and 55 degree. So, ரெண்டு கேஸ் வந்து பாசிபிள். ஸோ இது வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து. ஸோ வேணும்னா நம்ம இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது கேஸ் 1 அப்படின்னு போட்டுட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணணும். இது கேஸ் 2. ஸோ கிளியரா புரியறதுக்காக நம்ம டயக்ராம்ல எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஸோ 70 எங்க இருக்கும்போது நமக்கு வந்து இன்னொரு 2 ஆங்கிள் வந்து என்னெல்லாம் வருது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து இவங்க கொடுத்தது 70 நம்ம ஏல மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சது வந்து நமக்கு எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ் தான் அந்த ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி. ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல
அதர் ஆங்கிள்ஸ்ன்றது 55 and 55 அப்படின்னு போட்டிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா which of the following can be the sides of an isosceles triangle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏ எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து 6 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, நம்ம சம் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ சம் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அது வந்து 3 + 3 which is 6. பட் இது வந்து greater than or equal to இருக்கணும் than the third side, but it is not greater than or equal to 6. அதாவது அந்த தேர்ட் சைடை விட அதிகமாக இல்லை, ஈக்குவலாக இருக்கு. அதனால ட்ரையாங்கிளே ஃபார்ம் பண்ண முடியாது. இட் cannot ஃபார்ம் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஐசோசலஸ் ட்ரையாங்கிளும் சொல்லலாம். ஏன்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இட் cannot ஃபார்ம் ஐசோசலஸ் ட்ரையாங்கிள். ஈவன் தோ நமக்கு 3 சென்டிமீட்டர் ஈக்குவலாக இருந்தாலும் நம்மளால ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா சம் ஆஃப் த டூ ஸ்மாலர் சைட்ஸ் வந்து கிரேட்டர் than the third side இருக்கணும், பட் அது வந்து ஈக்குவல் டு தேர்ட் சைடு இருக்கு. அடுத்தது 5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர், இதே ரீசன் தான். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல சம் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட்ஸ் எடுக்க போகிறோம். சம் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 2 + 2 which is 4. ஆனால் இது greater than or equal to 5 வரல, greater than or equal to third side வரல. அதனால it cannot form isosceles triangle. அடுத்தது சப்டிவிஷன் சி பாருங்க, 6 6 7 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் நம்ம சம் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட்ஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. 6 + 6 எடுத்தோமா, இது 12. இது வந்து greater than the 7, அது வந்து தேர்ட் சைடோட அதிகமாக இருக்கு. ஸோ தேர்ட் சைடோட அதிகமாக இருந்தனால இட் கேன் ஃபார்ம் ஐசோசலஸ் ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து ஐசோசலஸ் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். அடுத்தது 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 8 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மறுபடியும் நம்ம சம் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட்ஸ் எடுத்தோம்னா 4 + 4 which is 8, பட் இது வந்து நாட் greater than or equal to the third side 8. தேர்ட் சைடோட கிரேட்டராக இருக்கணும், பட் அது ஈக்குவலாக இருக்கு. அதனால it cannot form isosceles triangle. So isosceles triangle form பண்ணாது. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு இதில் மட்டும்தான் it can form, மீதி எல்லாமே வந்து it cannot form the isosceles triangle. ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் மட்டும் பத்தாது, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா ஸ்டடி த கிவன் ஃபிகர் அண்ட் ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமை நம்ம கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டயக்ராமை வந்து ஸ்டடி பண்ணி இதுல இருந்து எதெல்லாம் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துக்கலாம். எதெல்லாம் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இது வந்து 4 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஏபி வந்து 4, அதே மாதிரி ஏசியும் வந்து 4. இதெல்லாம் 1 1 1 இருக்கு. அப்போ மொத்தமாக ஆட் பண்ணால் என்ன ஆகும், 4 வரும். ஸோ அப்போ நமக்கு வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்றது ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்கு, ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ நம்ம அதை வந்து இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்றத நம்ம இங்கே எழுதியாச்சு. இது ஒன்று தான் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஏன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு ஏசி எல்லாமே வந்து 4 இருக்கு. அடுத்தது ஐசோசெலஸ் கேட்டிருக்காங்க. ஐசோசெலஸ் அப்படின்னா நம்ம ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கணும் இல்லையா. ஸோ முதல்ல ட்ரையாங்கிள் ஏபிசியவே நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலா அதுவும் ஒரு ஐசோசெலஸ், ஏன்னா ரெண்டு சைடு 4 இருக்கு. இது போக நமக்கு வேற என்ன ஐசோசெலஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கு பாருங்க, ஏஇ அண்ட் ஏஎஃப், அதுக்கப்புறம் பேஸ் வந்து இஎஃப். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்தாச்சு. அது
போக நமக்கு வந்து இன்னொரு ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரையாங்கிள் ஏஇஎஃப். ஸோ இது நம்ம வந்து அது வேல்யூ என்னன்னு தெரியாது, பட் இங்க எல்லாம் 1 1 இருக்கனால இது நம்ம ஈக்குவல் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணி ஐசோசெலஸை நம்ம எடுத்திருக்கோம். அடுத்தது சப்டிவிஷன் சி, ஸ்கேலிங் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ நம்ம ஏபிசி எடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து ஈக்குவலேட்ரல். அதுக்கப்புறம் ஏஇஎஃப் எடுக்க முடியாது. அது போக நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஇ எடுக்கலாம். ஸோ இந்த ஏபிஇ மட்டும் நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இது வந்து 4 அண்ட் இது வந்து 1 அண்ட் இது வந்து எவ்வளோன்னு தெரியாது, பட் ஆனால் அது கண்டிப்பாக 4ம் கிடையாது 1ம் கிடையாது. அதனால இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஏபிடி எடுக்கலாம், ஏபிடி. அதுக்கப்புறம் ஏஇடி எடுக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஸோ இந்த 3 எடுத்தோமா, இதே மாதிரி இந்த பக்கம் எடுக்கணும். ஸோ ட்ரையாங்கிள் ஏசிஎஃப் எடுத்துக்கலாம். அப்புறம் ட்ரையாங்கிள் ஏசிடி எடுத்துக்கலாம். இன்னொன்று ட்ரையாங்கிள் ஏடிஎஃப். பட் இது போக நமக்கு வந்து இன்னும் 2 பேர் ஆஃப் ட்ரையாங்கிள் கூட இருக்கு. ஸோ இங்கே நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சப்போஸ் நான் இப்போ ஏபி எடுத்துட்டு ஏஎஃப் எடுத்துட்டு அண்ட் இந்த பேஸ் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க பிஎஃப், இதுவும் வந்து ஒரு ஸ்கேலிங் ட்ரையாங்கிள் தான். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிஎஃப். அதே மாதிரி இந்த பக்கம் ட்ரையாங்கிள் ஏசிஇ. ஸோ இவ்வளவும் வந்து ஸ்கேலிங் ட்ரையாங்கிள். அதுக்கு அடுத்தது நமக்கு சப்டிவிஷன் டில வந்து அக்யூட் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் அக்யூட் ஆங்கிள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது 3மே அக்யூட்டா இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஏபிசியே வந்து ஈக்குவலேட்டர்ல 60 டிகிரி இருக்கும், அது அக்யூட் தான். அது போக அதுக்கப்புறம் நம்ம முதல்ல ஐசோசெலஸ்க்கு எடுத்தோம் இல்லையா, ஸோ அதுவும் அக்யூட். இங்க பாத்தீங்கன்னா ஏஇ, அதுக்கப்புறம் ஏஎஃப், அதுக்கப்புறம் இஎஃப், இதை ஜாயின் பண்ணி இது வந்து அக்யூட் தான் இருக்கு. ஸோ அதையும் நம்ம டயக்ராம்ல பார்க்க முடியுது. ட்ரையாங்கிள் ஏஇஎஃப். அது போக நமக்கு ட்ரையாங்கிள் ஏபிஎஃப்பும் இருக்கு. ஸோ இங்க நான் டயக்ராம் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. ஸோ ஏபிஎஃப். ஸோ இது வந்து எல்லாமே அக்யூட் இருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த சைடு இருக்கும், அதாவது ஏசிஇ, ட்ரையாங்கிள் ஏசிஇ. ஸோ இது எல்லாமே வந்து அக்யூட் ஆங்கிள். இப்போ அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னும் போது எங்கெல்லாம் அப்டியூஸ் ஆங்கிள் இருக்கு பாருங்க. ஸோ இங்க ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் இருக்கு. அப்ப நான் இது எடுக்கும்போது இது எப்படி எடுக்கலாம், ட்ரையாங்கிள் ஏஇபி அப்படின்னு எடுக்கலாம், ஏன்னா இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், அதர் சைடு. ஸோ இது இருக்கு இல்லையா, ஸோ இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள், ட்ரையாங்கிள் ஏஎஃப்சி. ஸோ இது 2 தான் அப்டியூஸ் ஆங்கிள் இருக்கு. அடுத்த லாஸ்ட் வந்து ரைட் ஆங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள்னும் போது இது வந்து ரைட் ஆங்கிள் இருக்கு, இங்கேயும் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கு. ஸோ இந்த ரைட் ஆங்கிளே நம்ம 2 எடுக்கலாம். ஒன்று வந்து ஏபிடி அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுக்கலாம், இன்னொன்று ட்ரையாங்கிள் ஏஇடி அப்படின்னு எடுக்கலாம். இதே மாதிரி இந்த சைடு எடுத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏடிஎஃப் எடுக்கலாம், அப்புறம் ட்ரையாங்கிள் ஏடிசி. ஸோ இந்த 4மே வந்து ரைட் ஆங்கிள். ஐ மீன் இந்த சப்டிவிஷன் எஃப், இந்த சப்டிவிஷன் எஃப் வந்து 4 ரைட் ஆங்கிள் நமக்கு கிடைச்சிருக்கு. Question number 12. The two sides of the triangle are given in the table. Find the third side of the triangle அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல பார்த்தீங்கன்னா ஒன்று 7, இன்னொன்று 4னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தெரியும்ல, சம் ஆஃப் த டூ சைட்ஸ் வந்து கிரேட்டர் தேன் த தேர்ட் சைடு இருக்கணும். ஸோ நான் 7 + 4 வந்து கிரேட்டர் தேன் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அப்போ என்ன ஆகும், இது வந்து 11 கிரேட்டர் தேன் எக்ஸ். அது ரிவர்ஸாக போட்டால் எக்ஸ் வந்து லெஸ் தேன் 11 அப்படின்னு வரும். ஸோ 11ஓட கம்மியாக இருக்கணும் எக்ஸ். இது ஒரு கண்டிஷன். இப்போ இதே நான் இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 7 + x, நான் முதல்ல 7 and 4 எடுத்தேன். இப்போ 7 + x வந்து கிரேட்டர் தேன் 4 அப்படின்னு போட்டோம்னா இது எப்பவுமே வந்து கிரேட்டர் தேன் 4ஆக தான் இருக்கும். எக்ஸ் ஏதோ தான், ஏன்னா ஆல்ரெடி இது வந்து 7, அது வந்து கிரேட்டர் தேன் 4. அப்போ அது கூட நம்ம எக்ஸ்னு எதை சேர்த்தாலுமே கிரேட்டராக தான் இருக்கும். பட் இதுல இருந்து நமக்கு வந்து கண்டிஷன் எதுவுமே கிடைக்காது. நம்ம அடுத்தது எடுத்துக்கலாம். 4 + x வந்து கிரேட்டர் தேன் 7 அப்படின்னு எடுத்தோம்னா இந்த 4 அந்த சைடு போயிடும். அப்போ என்ன ஆகும், நமக்கு எக்ஸ் வந்து
கிரேட்டர் தேன் 7 மைனஸ் 4, அப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 3 அப்படின்னு வரும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். ஒன்று வந்து லெஸ் தேன் 7 இருக்கு, இன்னொன்று கிரேட்டர் தேன் 3 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிட்வீன் 3 and 11 அப்படின்னு அர்த்தம். அது தேர்ட் சைடு வந்து பிட்வீன் 3 and 11. ஸோ இந்த இடத்துல இந்த பிட்வீன் 3 and 11 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல லென்த் ஆஃப் த தேர்ட் சைடு அப்படின்னு கொடுக்கும்போது எனி 3 மெஷர்னு கேட்டிருக்காங்க. நம்ம மொத்தமாகவே என்னென்னலாம் பாசிபிள் இருக்கு அப்படின்றத புக் ஆன்சர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிட்வீன் 3 சென்டிமீட்டர் அண்ட் 11 சென்டிமீட்டர். ஸோ இது நடுவில் வந்து எது வேணா இருக்கலாம். அது 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 3.5 இருக்கலாம். ஸோ எது வேணா இருக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக வேல்யூ வேணும்னா நம்ம அதை தனியாக கொடுத்துக்கலாம். பட் புக் பேக்கில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்மளும் இதே மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து சப்டிவிஷன் 2ல பாருங்க. 8 and x அப்படின்னு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ரெண்டு சைடு வந்து இருக்கு இல்லையா? ஸோ 8, x. இப்போ இதில் அதே மாதிரி 8 + 8 வந்து கிரேட்டர் தேன் எக்ஸாக இருக்கணும். சம் ஆஃப் டூ சைட்ஸ் வந்து கிரேட்டர் தேன் தேர்ட் சைடு இருக்கணும். இப்போ இது வந்து 16 கிரேட்டர் தேன் எக்ஸ்னு வரும். ரிவர்ஸாக எழுதுனா எக்ஸ் வந்து லெஸ் தேன் 16 வரும். இப்போ அதே மாதிரி நான் 8 and x எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. 8 + x வந்து கிரேட்டர் தேன் 8. இது ஆல்ரெடி 8 இங்கே இருக்கு. அது விட எது சேர்த்தாலும் அது கிரேட்டர் தேன் 8 தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த 8 வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 8 - 8னா இது 0 ஆகிடும். ஸோ எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 0. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது 16ஓட கம்மியாக இருக்கணும், 0ஓட அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பிட்வீன் 0 and 16. அப்போ இந்த இடத்துல வந்து பிட்வீன் 0 சென்டிமீட்டர் and 16 சென்டிமீட்டர். ஆக்சுவலாக இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூ நம்ம எடுக்க மாட்டோம். பிட்வீன்னா அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் நம்ம எடுப்போம். ஸோ இப்போ நீங்கள் வந்து 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 எது வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் 0வும் 16ம் எடுக்கக்கூடாது. இதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன் நம்ம போட போகிறோம். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் நமக்கு 7.5, 3.5 அப்புறம் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் வந்து 7.5, 3.5 அதுக்கப்புறம் எக்ஸ். ஸோ நம்ம வந்து சம் ஆஃப் 7.5 and 3.5 கிரேட்டர் தேன் எக்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது 7.5 and 3.5 நம்ம ஆட் பண்ணால் 5 + 5 10 ஆகிடும். இது 10 + 1 11. ஸோ 11 கிரேட்டர் தேன் எக்ஸ்ன்னு இருக்கும். இது ரிவர்ஸாக எழுதுனா எக்ஸ் லெஸ் தேன் 11 அப்படின்னு வரும். இப்போ அதே மாதிரி நான் இந்த பேர் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 7.5 + எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 3.5 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் வந்து இது வந்து நெகட்டிவ். ஸோ இது வந்து எப்பவுமே கிரேட்டராக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 7.5 இருக்கு. அது கூட எது சேர்த்தாலும் கிரேட்டர் தேன் 3.5 தான் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனை விட்டுட்டு நம்ம அடுத்து எடுத்துக்கலாம். 3.5 + எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 7.5 இருக்கணும் இல்லையா? அப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 7.5 - 3.5. ஸோ நம்ம வந்து 7.5ல இருந்து 3.5 சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இது 0, இது 4ன்னு வரும். அப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 4. ஸோ அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 விட எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 4 இருக்கணும், லெஸ் தேன் 11 இருக்கணும். அப்போ பிட்வீன் 4 and 11 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து பிட்வீன் 4 சென்டிமீட்டர் and 11 சென்டிமீட்டர். அந்த 4, 11 எடுக்கக்கூடாது, நடுவில் தான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், இல்லை 7 இருக்கலாம். ஸோ நம்ம எனி 3 மெஷர் வேணும் அப்படின்னா இது நடுவில் வந்து ஏதாவது ஒரு 3 மெஷர் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். இது வந்து மல்டிபிள் ஆன்சர்ஸ் வரும். அதனால தான் வந்து புக் பேக்கில் வந்து இந்த பிட்வீன் அப்படின்ற ரேஞ்சை மட்டும் கொடுத்துருக்காங்க, தவிர ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆன்சரும் கொடுக்கல. ஏன்னா நம்ம எது வேணால் எடுக்கலாம் அப்படிங்கும்போது எனி 3 நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இது எனி 3 எடுக்கும்போது 4 and 11க்கு நடுவில் நம்ம என்ன பண்ணலாம்? 5 எடுத்துக்கலாம், 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம், ஆர் நம்ம 6 எடுத்துக்கலாம், ஆர் 7 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம எனி ஆன்சர் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அது நீங்களாவே ஒரு 3 வேல்யூ எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது சப்டிவிஷன் 4. இப்போ இங்கே 10, 14 இருக்கு. இது எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா 10 + 14 வந்து கிரேட்டர் தேன் எக்ஸ். அப்போ இதை ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 24 வந்து கிரேட்டர் தேன் எக்ஸ்னா எக்ஸ் வந்து லெஸ் தேன் 24 இருக்கணும். ஸோ இது ஒரு கண்டிஷன்.
இப்போ 10 plus x எடுத்தோம்னா இப்போ நான் 14 plus x வந்து greater than 10 எடுத்தோம்னா அது ஆல்வேஸ் greater than தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி 14 இருக்கு, அதுவே more than 10. அதுக்குள்ளே எது சேர்த்தாலும் 10 தான் வரும். நான் அதனால 10 plus x வந்து greater than 14 எடுத்தேன்னா இந்த 10 வந்து அந்த சைடு போயிடும். ஸோ x வந்து greater than 14 minus 10, x வந்து greater than 4. அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு வந்து 4ஓட கிரேட்டராக இருக்கணும், 24ஓட கம்மியாக இருக்கணும். ஸோ அப்போ இங்கே நம்ம கன்க்ளூஷன் பண்ணும்போது between 4 and 24 போனது நம்ம என்ன பண்ணணும்? between 4 and 11. ஸோ இந்த டேபிளில் ஃபில் பண்ணிடலாம். ஸோ இது வந்து between 4 centimeter and 24 centimeter. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அதாவது 3 வேல்யூஸ் வேணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் இங்கே என்ன பண்ணலாம்? 5 centimeter or 6 centimeter or 7 centimeter அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து 4க்கும் 24க்கும் நடுவில் இருக்கு. அதே மாதிரி இங்கே between 0 and 16 இருக்கு இல்லையா, 1 or 2 or 3 centimeter கொடுத்துக்கலாம். between 3 and 11 இருக்கு இல்லையா, ஸோ 4 or 5 or 6 கொடுத்துக்கலாம். அந்த பிட்வீனை விட்டு வெளியே வராம அது நடுவில் வர்ற மாதிரி நம்ம ஒரு 3 ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த பிட்வீன் அப்படின்றது அது ஓவராலாக எல்லாத்தையும் கவர் பண்ணுது. ஸோ அவங்க கொடுத்த இந்த 2 சைடை வச்சு தேர்ட் சைடு என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்றத நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் இட்ஸ் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. இப்போ எனி 2 ஆங்கிள்ஸ், அப்புறம் இங்கே தேர்ட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கு அப்படின்னா ஆல்வேஸ் அக்யூட் ஆங்கிள், அதாவது 2 ஆங்கிள்ஸ் வந்து அக்யூட் ஆங்கிள். இப்போ தேர்ட் ஆங்கிள் என்னவா இருக்கணும் அப்படின்னா தேர்ட் ஆங்கிளும் கண்டிப்பாக வந்து அக்யூட் ஆங்கிளாக தான் இருக்கணும். அக்யூட் ஆங்கிளாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். இப்போ ஒருவேளை ஒன்று அப்டியூஸாக இருந்தால் அது அப்டியூஸ் ஆகிடும், 90 இருந்ததுன்னா ரைட் ஆங்கிள் ஆகிடும். அப்போ மூணாவது ஆங்கிளுமே வந்து அக்யூட்டாக இருந்தால் தான் அது வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தேர்ட் ஆங்கிள் ரைட்டாக இருக்கு இல்லையா, ஸோ ரைட் ஆங்கிளாக இருக்கும்போது மீதி ரெண்டும் வந்து நமக்கு அக்யூட் ஆங்கிளாக தான் இருக்கும். ஸோ அக்யூட் ஆங்கிள்ஸாக இருக்கிறது தான் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு 90 டிகிரி வந்துருச்சு, மீதி 2 ஆங்கிளும் சேர்த்தா 90 வரணும்னா அது ரெண்டுமே வந்து அக்யூட் ஆங்கிள்ஸாக இருக்கணும். அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கணும்னா 2 ஆங்கிள் வந்து அக்யூட்டா இருக்கும் அண்ட் 1 வந்து கண்டிப்பா அப்டியூஸா இருக்கணும். ஒரு ஆங்கிள் அப்டியூஸா இருந்தா மட்டும்தான் அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கிறதுக்கு ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் வேணும், மீதி 2 அக்யூட்டா இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஒரு 90 டிகிரி ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கும், மீதி 2 அக்யூட்டா இருக்கும். அக்யூட் ஆங்கிள் எல்லாமே வந்து அக்யூட்டா இருக்கணும். 2 ஆங்கிள் அக்யூட்டா இருந்தாலும் 3ஆவது ஆங்கிளும் அக்யூட்டா இருக்கணும்.